லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நாம் லைஃப் டிவைன்ல பார்க்க போவது புதிய சாப்டர், புக் 2வில் சாப்டர் 13. அதனுடைய தலைப்பு எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் அண்ட் த இக்னோரன்ஸ். அந்த அனைத்தையும் படைக்கும் அந்த சித் சக்தி கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதனுடைய பிரத்யேகமான கவனக்குவிப்பு. எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் என்றால் பிரத்யேகமான கவனக்குவிப்பு. இதுவும் அறியாமையும் என்கின்ற தலைப்பை கொண்டதாக இந்த சாப்டர் அமைந்துள்ளது. போன சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், தி ஆரிஜின் ஆஃப் த இக்னோரன்ஸ், அதை பார்த்தோம். அதில் எந்த அடிப்படையிலிருந்து அந்த ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமையின் மூலம் என்பதை எதன் அடிப்படையிலிருந்து நாம் அதை கண்டறிந்தோம் என்றால், எல்லாமே அந்த முழுமையான ஒருமை, இன்டெகிரல் ஒன்னஸ், எல்லாம் அந்த பரம்பொருள் முழுமையாக இருக்கின்றது, ஏகமாக இருக்கின்றது. அத்தகைய நிலையில் எவ்வாறு அறியாமை இங்கு நுழைய முடியும், உட்புக முடியும் என்ற கேள்வியின் அடிப்படையில் நம்முடைய அந்த பகவான் அளித்த விளக்கங்கள் எல்லாம் அமைந்திருந்தன. வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை பகவான் முன் நமக்கு விளக்கி இருந்தார். இறுதியில் என்ன பகவான் எந்த ஒரு இறுதியான கருத்தை பகவான் கூறியிருந்தார் என்றால், அறியாமை என்பது இந்த அனைத்தையும் படைத்துள்ள அந்த சித் சக்தி கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதனுடைய எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், பிரத்யேகமான கவனக்குவிப்பினால் ஏற்பட்டதன் விளைவுதான் அறியாமை என்பது என்கின்ற கருத்தை கூறியிருந்தார். இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இந்த பிரத்யேகமான உணர்வு நிலையினுடைய கவனக்குவிப்பு என்பது எதனால் தன்னை நீடித்து வைத்துக் கொள்கின்றது என்று, இதன் மூலம் தன்னை இந்த கவனக்குவிப்பு நீடித்து வைத்துக் கொள்கின்றது என்றால், மற்றவை குறித்த ஒரு அறியாமையில் இருத்தல், மறந்திருத்தல், ஃபர்கெட்ஃபுல்னஸ், ஒன்றின் மீது கவனத்தை குறித்து மற்றவைகளை மறந்து இருத்தல். ஆகையினால் இந்த பிரத்யேகமான கவனக்குவிப்பு எதன் அடிப்படையில் அமைகின்றது என்றால், மற்றவைகள் குறித்த ஒரு மறப்பு. அப்பொழுதுதான் இது நீடிக்க முடியும். ஒரு முழுமை என்பது விளக்கப்படுகின்றது.
டோட்டாலிட்டி இஸ் லெஃப்ட் அவுட். முழுமை என்பதை விளக்கி நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு லிமிட்டட் அவேர்னஸ், ஒரு குறுகிய ஒரு அவேர்னஸ், ஒன்று குறித்த ஒரு லிமிட்டட் அவேர்னஸ், ஒரு எல்லைக்கு உட்பட்ட உணர்வு நிலையை நாம் கொண்டுள்ளோம். ஒரு முழுமையில் என்ன செய்கின்றோம்? ஒரு பிளவை நாம் ஏற்படுத்துகின்றோம். பிளவை ஏற்படுத்தி நம்மளுடைய முழு கவனமும் ஒரு சிறிய ஒரு பகுதியில் குவிக்கப்படுகின்றது. இதுதான் இக்னோரன்ஸ் என்று விளக்கியிருந்தார். மேலும் என்ன பகவான் கூறியிருந்தார் போன சாப்டர்ல? அந்த அறியாமை என்பது அந்த பரம்பொருள் ஏகமாக இருக்கக்கூடிய ஏகமான மெய்மை, ஒன் ரியாலிட்டி, அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அடிப்படை அம்சமாக இருக்க முடியாது என்கின்ற கருத்தையும் கூறியிருந்தார். இக்னோரன்ஸ் இஸ் நாட் இன்ஹரண்ட் ஆர் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஒன் ரியாலிட்டி என்கின்ற கருத்தையும் கூறியிருந்தார். அது ஒரு வெளிப்பாடு, இட் இஸ் அ பினாமினன். அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது நடைபெறும் ஒரு விளைவு, ஒரு வெளிப்பாடு என்பதுதான் அறியாமை என்பதையும் பகவான் விளக்கியிருந்தார். ஆரம்பத்தில் இந்த பரம்பொருளினுடைய அம்சம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், எல்லாமே அனந்தமாக இருக்கின்றது, இன்ஃபினிட்டாக இருக்கின்றது. பரம்பொருளினுடைய ஆதி நிலையில் அனைத்துமே இன்ஃபினிட்டாக இருக்கின்றது. அந்த அவேர்னஸ் இன்ஃபினிட்டா இருக்கு. ஆனால் இன்ஃபினிட்டாகவே அனந்தமாகவே எல்லைக்கு உட்படாமலே இருந்தால் சிருஷ்டியை உருவாக்க முடியுமா என்றால் முடியாது. சிருஷ்டியில என்ன நடைபெறுகின்றது? எல்லாமே எல்லைக்குட்பட்ட அம்சங்கள் படைக்கப்படுகின்றன. ஃபைனைட்ஸ், அவைகள் உருவாக்கப்படுகின்றன. எதன் மூலம் உருவாக்கப்படுகின்றன என்றால், ஒரு இடைப்பட்ட ஒரு அமைப்பான அந்த சூப்பர் மைண்ட், அதன் மூலம் இத்தகைய எல்லைக்குட்பட்ட ஃபைனைட் அம்சங்கள் உருவாக்கப்படுகின்றன. அது ஒரு செல்ஃப் லிமிட்டேஷன். இன்ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தன்னை தானே சுருக்கிக் கொள்கின்றது. அவ்வாறு சுருக்கிக் கொள்ளும்போது என்ன நடைபெறுகின்றது? இந்த முழுமையான இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், இன்டெகிரல் ரியாலிட்டி, முழுமையாக இருக்கக்கூடிய அந்த மெய்மை என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அதாவது ஒன்றை நாம இன்ஃபினிட்டா இருக்கிறோம். இந்த இன்ஃபினிட்டா இருக்கும் பொழுது ஃபைனைட்டாக ஒரு எல்லைக்குட்பட்ட அம்சத்தை படைக்கும் பொழுது அந்த முழுமையான அம்சம் என்பது எல்லைகளை கடந்த அம்சம் என்பது பின்புலத்தில் இருக்கின்றது, பின்புலத்திற்கு தள்ளப்படுகின்றது. இதில் மெல்ல மெல்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த எல்லைக்குட்பட்ட அம்சத்தின் மீது அந்த குவிப்பு, கான்சென்ட்ரேஷன் ஏற்படும் பொழுது மெல்ல மெல்ல இந்த பின்னால் இருக்கக்கூடிய அந்த முழுமையான மெய்மை, அந்த ஒன்னஸ் என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. ஆகையினால் என்ன நடைபெறுகின்றது? இந்த எல்லைக்குட்பட்ட அம்சம் அது முன்புறத்திலும், எல்லையற்ற தன்மை என்பது பின்புலத்திலும் இருக்கின்றது. இவை இரண்டுக்கும் இடையே மெல்ல 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 ஒரு பிரிவினை உண்டாகின்றது, ஒரு பிளவு ஏற்படுகின்றது. இந்த இடத்தில்தான் இந்த அறியாமை என்பது ஆரம்பிக்கின்றது. இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? சூப்ராமெண்டல் ஸ்டேட்டஸ்ல ஒருமை காணப்படுகின்றது. ஆனால் அங்கிருந்து மெல்ல மெல்ல கிரியேஷன், படைப்பு உருவாகும் பொழுது சூப்ராமெண்டல் அதிமானச நிலையில் எல்லாமே அதனுடைய அடிப்படை அம்சம் இன்ஃபைனைட்டாக இருக்கின்றது. அதிலிருந்து ஃபைனைட், எல்லைக்குட்பட்ட அம்சங்கள் சிருஷ்டிக்கப்படும் பொழுது சூப்ராமெண்டல் அதிமானச நிலையிலிருந்து மெல்ல மெல்ல அதற்கு கீழ்த்தளங்களில் உணர்வு நிலை தன்னை இரக்கம் கொள்ள செய்கின்றது. கீழ்த்தளங்கள் என்றால் சூப்பர் மைண்ட், அதிமனம், அதற்கு
அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மேல் மனம், அதற்கு கீழே பல்வேறு நிலைகள், அப்புறம் வாழ்வு, மேட்டர் அப்படின்னு பல்வேறு நிலைகளில் பின்னுக்கு தள்ளப்படுகின்றது அந்த சிருஷ்டி. இந்த பின்னுக்கு தள்ளும் இந்த எல்லாமே சிருஷ்டியில மெல்ல 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 எல்லைக்குட்பட்ட அம்சங்கள் வெளிப்படும் பொழுது அந்த அறியாமை என்பது அங்குதான் ஆரம்பிக்கின்றது. அதனுடைய தோற்றுவாய் அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இதுதான் ஆரம்பிக்கின்றது என்பதை பகவான் விளக்கி இருந்தார். இதில் நிறைய கருத்துக்களை எல்லாம் கூறியிருந்தார் பகவான். பிரம்மனினுடைய 2 நிலைகள், பாசிவிட்டி அண்ட் ஆக்டிவிட்டி, செயலற்ற நிலையில் இருத்தல், செயல்படும் நிலையில் இருத்தல், இவை இரண்டும் ஒரே பிரம்மனினுடைய நிலைகள் தான், வேறுபட்ட நிலைகள் அல்ல என்றெல்லாம் விளக்கி இருந்தார். மேலும் பகவான் என்ன கூறியிருந்தார்? இந்த எவ்வாறு அறியாமை என்பதை பகவான் விளக்கும் பொழுது என்ன கூறியிருந்தார்? இந்த உடல் மெட்டீரியல் பாடி என்கின்ற நிலையில் வரும்பொழுது இந்த டிவிஷன், இந்த பிரிவினை என்பது முழுமையாக காணப்படுகின்றது. ஆதலால் அறியாமையும் அங்கு அந்த நிலையில் முழுமையாக காணப்படுகின்றது என்று கூறியிருந்தார். உடல் என்கின்ற ரீதியில் பார்த்தோம் என்றால் அந்த அறியாமை என்பது, அந்த டிவிஷன் என்பது தனிப்பட்ட உடல்களாக காணப்படுகின்றன. அங்கு அறியாமை முழுமையாக காணப்படுகின்றது என்பதை கூறியிருந்தார். மனம் என்கின்ற நிலையில பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நிலையில இந்த கொஞ்சம் இந்த அந்த அந்த பிரிவினை என்பது சற்று குறைந்த அளவில் காணப்படுகின்றது என்பதையும் விளக்கி இருந்தார். அடுத்தது இந்த சோல் ஸ்டேட், ஆன்ம ரீதியில பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவிஷன் என்பது இல்லவே இல்லை, முற்றிலுமாக மறைந்து விடுகின்றது என்கின்ற உண்மையையும் பகவான் விளக்கி இருந்தார். ஆகையினால் பகவான் இந்த கருத்துக்களை எல்லாம் ஆராய்ந்திருந்தார். இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த தனிப்பட்ட உணர்வு நிலை, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது? தன்னை இந்த புறத்தில் உள்ள வடிவம், எக்ஸ்டர்னல் ஃபார்ம், அதனுடன் தன்னை அடையாளம் கண்டுகொள்கின்றது. இந்த புறத்தில் உள்ள இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், தனிப்பட்ட உணர்வு நிலை, புறத்தில் உள்ள அந்த வடிவத்துடன் அடையாளம் கண்டுகொண்டு இந்த புறத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாமே என்ன எதனால் பிரிக்கப்படுகின்றது என்றால், மனம் என்கின்ற அம்சத்தினால் பிரிக்கப்படுகின்றது. இதனால் அறியாமை ஏற்படுகின்றது என்பதையும் விளக்கி இருந்தார். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மேற்புறத்தில் தான் நடைபெறுகின்றது. மேற்புறத்தில் என்றால் வடிவம், ஃபார்ம் என்கின்ற நிலையில்தான் அந்த அறியாமையின் முடிச்சு காணப்படுகின்றது என்பதையும் விளக்கி இருந்தார். மேலும் பகவான் வேறொரு கருத்தையும் கூறியிருந்தார். இந்த வடிவம் என்பது வெறும் ஒரு உருவாக்கம் தான், ஃபார்மேஷன் தான். வடிவம் என்பது நிலையானது அல்ல, ஒரு காரணத்திற்காக உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் கூறியிருந்தார். ஸோ இந்த பின்புலத்தில் பகவான் இந்த சாப்டர் இதை துவக்குகின்றார். இதுல என்ன பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், எவ்வாறு இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், இந்த பிரத்யேகமான கவனக்குவிப்பு, எதனுடைய கவனக்குவிப்பு என்றால் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே படைத்துள்ள அந்த சித் சக்தி, சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய படைப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், சித் சக்தி, அதனுடைய எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். அதுவும் அது எப்படி அதனுடைய அந்த பிரத்யேகமான கவனக்குவிப்பு அறியாமைக்கு வித்திட்டது என்பதைத்தான் விளக்குகின்றார். நாம் இப்பொழுது சாப்டருக்கு உள்ளே செல்லலாம். மேடம் படிக்கிறீங்களா நீங்க? அந்த ரிக்வேதம் அதிலிருந்து படிக்கிறீங்களா நீங்க? படிக்கிறேன். குட் ஈவினிங் சார். படிக்கிறேன் சார். படிக்கிறேன். Chapter 13, Exclusive Concentration of Consciousness Force and the Ignorance. From the kindled fire of energy of consciousness, truth was born and the law of truth.
From the night, the flowing ocean of being. Rig Veda 10, 190, 1.1. Born of tapas. The supreme reality of self-existent and full in itself. The supreme reality is self-existent and full in itself. When it seeks to manifest, the force of its consciousness is gathered for the purpose, concentrated in its intensity, and flaming the energy that thus issues releases the moment of unfoldment. The truth of being emerges into manifestation, and along with it, the law of its working. Satyam is accompanied by Ritam. This movement develops into a process of devolution which ends in a total nescience, a night of inconscience. Out of this state of complete obscurity and non sentience, the involved concentrated force brings out the entire creation, which is a spread out of the emerging consciousness. All is a flow of the cosmic being in its waves of consciousness as force. The origin is self concentration, tapas, in the Supreme Being. Sri M.P. Pandit, Legends in the Life Divan, page 153, 154. Thank you, madam. Thank you. Thank you. இது சிருஷ்டி எப்படி உருவாகின்றது என்கின்ற கருத்தை விளக்கும் ரிக்வேதம் அதை ஒரு மேற்கோளாக பகவான் இங்கு காட்டி தன்னுடைய இந்த அத்தியாயத்தை துவங்குகின்றார். சிருஷ்டி எப்படி உருவாகின்றது என்றால், ஒரு சக்தியை குவித்தல், ஒரு இடத்தில் சக்தியை குவித்தல், அந்த குவிப்பின் மூலம் ஏற்படும் ஒரு அழுத்தத்தின் விளைவாக அதன் மூலம் அந்த சிருஷ்டியை உருவாக்குதல். எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், சுப்ரீம் ரியாலிட்டி, அது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கும் பொழுது எவ்வாறு இருக்கின்றது என்றால், தன்னிறைவு உடையதாக சுயம்புவாக இருக்கின்றது, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அது அதற்கு இருப்பதற்கு எந்த விதமான காரணமும், எக்ஸ்டர்னல் காஸ் எதுவுமே தேவையில்லை. இட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். மெய்ப்பொருள், இந்த சுப்ரீம் பரம், அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த நிலையில் தான் இருக்கின்றது, பூரணமாக இருக்கின்றது. புல்லின் இட்செல்ஃப். இது அதனுடைய ஆதி நிலை, அதனுடைய ஒரு பாய்ஸ், ஒரு நிலை. ஆனால் அதே நிலையில் அந்த பரம்பொருள் இருந்துவிட்டால் சிருஷ்டியை எவ்வாறு உருவாக்குவது? சிருஷ்டி என்பதை உருவாக்க வேண்டும். கிரியேஷன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. தன்னிலிருந்து வேறொன்றை அது சிருஷ்டியாக, தன்னிலிருந்து வேறொன்றை அது உருவாக்குவதில்லை, தன்னையே வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். தான் வேறாகவும் தான் உருவாக்கும் பொருள் வேறாகவும் அது சிருஷ்டியை உருவாக்குவதில்லை. அதுதான் இங்கே பகவான் விளக்குகின்றார். இட் மேனிஃபெஸ்ட். பரம்பொருள் தன்னை ஏகமாக இருக்கக்கூடிய ஒன்று தன்னை பலவாறாக தன்னையே வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த வெளிப்பாடு, இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் பொழுது
எது பிரதானமாக செயல்படுகின்றது? ஒரு இயக்கம் நடைபெறுகின்றது. ஆதி நிலையில பார்த்தோம் அப்படின்னா அது சுயம்புவாக இருக்கின்றது, முழுமையாக இருக்கின்றது, கம்ப்ளீட் இன் இட் செல்ஃப். சிருஷ்டியை உருவாக்க வேண்டும், தன்னை வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்துதல் என்கின்ற இயக்கம் நடைபெறும் பொழுது எது வேலை செய்கின்றது? ஏதோ ஒரு சக்தி வேலை செய்துதான் ஆக வேண்டும். ஒரு இயக்கம், வெளிப்பாடு என்பது இயக்கம். இயக்கம் அப்படின்னு சொன்னாலே சக்தி பின்னால இருந்துதான் ஆகணும். அதர்வைஸ் அந்த இயக்கம் இருக்கவே எந்த இயக்கமும் இருக்க முடியாது. அது எந்த சக்தி? அந்த பரம்பொருளினுடைய சித் சக்தி, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். என்ன செய்கின்றது இந்த சக்தி? இந்த சிருஷ்டியை தன்னை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் குவித்துக் கொள்கின்றது. ஒரு தீவிரமான நிலையில் தன்னை குவித்துக் கொள்கின்றது. அவ்வாறு குவித்துக் கொள்ளும்போது என்ன நடைபெறுகின்றது? அந்த சக்தியினுடைய தீவிரம் அதிகமாக ஒரு இடத்தில் குவிக்கப்படுகின்றது. இன்டென்ஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், எனர்ஜி அவ்வாறு அந்த இடத்தில் குவிக்கப்படுகின்றது. குவிக்கப்பட்டு அந்த சக்தி வெளிப்படுகின்றது. எதை வெளிப்படுத்துகின்றது என்றால் எதை வெளிப்படுத்துகின்றது? பரம்பொருள் தன்னுள் எந்த உண்மையை கொண்டுள்ளதோ அந்த உண்மையைத்தான் வெளிப்படுத்துகின்றது. நாம் பார்த்திருக்கின்றோம், இந்த பரம்பொருள் எதன் மூலமாக சிருஷ்டியை, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றது என்றால் சூப்பர் மைண்ட், அதிமனம் என்கின்ற அம்சத்தின் மூலமாகத்தான் உருவாக்குகின்றது என்பதை பார்த்திருக்கின்றோம். சூப்பர் மைண்ட் அதனுடைய அடிப்படை அம்சங்களாக ரிக்வேதத்தில் என்ன குறிப்பிடப்படுகின்றது என்றால், அது 3 அடிப்படை அம்சங்களை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. ஒன்று சத்தியம், 2வது ரிதம், 3வது பிருஹத் என்பது. சத்தியம் என்றால் ட்ரூத், நமக்கு அனைவருக்குமே தெரியும். ரிதம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ஆர்டர், ஒரு நியதி, ஒரு விதி, அதுதான் ரிதம் என்பது. பிருஹத் என்றால் வாஸ்ட்னஸ், அந்த பரம்பொருள் தன்னுள் கொண்டிருக்கும் உண்மையை ஒரு ஒழுங்கான அமைப்பின் மூலம் எல்லையற்ற பரப்பில் வெளிப்படுத்துகின்றது. அவ்வாறுதான் வெளிப்பாடு நடைபெறுகின்றது. இதன் மூலம்தான் சிருஷ்டி நடைபெறுகின்றது. இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு சக்தியினுடைய ஒரு இரக்கம் நடைபெறுகின்றது. சக்தியினுடைய ஒரு இரக்கம், டெவல்யூஷன் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒரு இரக்கம் நடைபெறுகின்றது. அந்த சக்தியினுடைய இரக்கம் ஏற்படும் பொழுது எந்த நிலைக்கு அது தன்னை உட்படுத்திக் கொள்கின்றது என்றால், முற்றிலும் ஒரு அறியாமை, நெஷன்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ், நைட் ஆஃப் இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற நிலையினுடைய ஒரு ஒரு இருளடைந்த நிலை, அந்த நிலையில் தன்னை அமிழ்த்திக் கொள்கின்றது. இதுதான் ஆதி நிலையா, இதுதான் இந்த நிலையில்தான் முதலில் அந்த சிருஷ்டியினுடைய வெளிப்பாடு நடைபெறுகின்றது. ஆனால் இதே நிலையில் இருந்து விடுவது இல்லை. ஒரு முழுமையான ஒரு இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற நிலையில் இருந்து ஒரு முழுமையான உணர்வற்ற நிலை, அந்த நான் சென்டியன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த விதமான ஒரு சென்ஸ் ஆக்டிவிட்டி அங்க கிடையாது. அங்க நான் சென்டியன்ஸ், எந்த விதமான உணர்ச்சிய உணர்வு நிலையினுடைய செயல்பாடும் இல்லை. இந்த நிலையிலிருந்து அந்த இரக்கம் கொண்டு தன்னை குவித்துள்ள அந்த சக்தி என்ன நடைபெறுகின்றது? மெல்ல மெல்ல
வெளிப்பட்டு இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியையும் உருவாக்குகின்றது. இந்த சிருஷ்டியை உருவாக்கும் செயல் எவ்வாறு நடைபெறுகின்றது என்றால், எத்தகைய ஒரு இயக்கத்தின் மூலம் நடைபெறுகின்றது என்றால், அந்த உணர்வு நிலையினுடைய சக்தியினுடைய ஒரு விரிவாக்கம், ஒரு பரவுதல், குவித்திருக்கும் நிலையிலிருந்து பரவுதல் என்கின்ற ஒரு செயல்பாட்டின் மூலம் இந்த சிருஷ்டி உருவாகின்றது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் தான் இந்த ரிக்வேதம் விளக்குகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்துமே என்னவென்றால், அந்த பிரபஞ்ச ரீதியில் இருக்கக்கூடிய அந்த இறையம்சம், காஸ்மிக் பீயிங், அதனுடைய சக்தியின் வெளிப்பாடுதான். அலைகளாக வெளிப்படும் அதனுடைய சக்தியினுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த பிரபஞ்சத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து இயக்கங்களும். அவ்வாறு நடைபெறும் இயக்கங்களினுடைய மூலம் ஆதி நிலை என்னவா இருக்கின்றது என்றால், இந்த செல்ஃப் கான்சென்ட்ரேஷன், தபஸ், இந்த சுப்ரீம் பீயிங், அந்த பரம்பொருளிடம் காணப்படும் அந்த செல்ஃப் கான்சென்ட்ரேஷன், குவிக்கப்பட்ட நிலை, தபஸ், அதுதான் ஆரம்பமாக இருக்கின்றது. அதிலிருந்துதான் மெல்ல மெல்ல வெளிப்பாடு என்பது நடைபெறுகின்றது என்கின்ற கருத்தில் இது பகவான் ஒரு மைய கருத்தாக இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் கான்சென்ட்ரேஷன் என்கின்ற ஒரு கான்செப்ட், அதனுடைய ஒரு அதை விளக்கும் ஒரு முன்னோடியாக இந்த ரிக்வேதத்தினுடைய இந்த ரிக்வேதத்திலிருந்து இந்த சைட்டேஷன் இதை பகவான் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது நம்ம உள்ளே செல்லலாம். பேராகிராஃப் 1 அதுக்கு உள்ளே செல்லலாம். Paragraph 1. Since Brahman is in the essentiality of its universal being, a unity and a multiplicity, aware of each other and in each other, and since in its reality it is something beyond the one and the many, containing both, aware of both, ignorance can only come about as a subordinate phenomenon by some concentration of consciousness absorbed in a part knowledge or a part action of the being and excluding the rest from its awareness. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yeah, please. Explanation. The transcendent, universal, and individual are the three simultaneous poises of Brahman. In the transcendent state, it is the one, and in its manifest state, in the universal, it is the many. In its manifest state, as the many, it appears to us as if it is divided. But in the essentiality of its universal being, that is, in its manifest state, it is a unity and a multiplicity, aware of each other and in each other. In its reality, Brahman is something beyond the one and the many, containing both, aware of both. Therefore, ignorance can only come about as a subordinate phenomena by some concentration of consciousness absorbed in a part knowledge or a part action of being and excluding the rest from its awareness. Thank you, sir. Thank you. பிரம்மனினுடைய 3 நிலைகள் நாம் நன்கு அறிந்த ஒன்று எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்செண்டன்ட் ஸ்டேட், எல்லாம் கடந்த அந்த டிரான்செண்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம்.
எல்லாம் கடந்த நிலையில் இருக்குது. அடுத்த நிலையில் இருப்பது இந்த பிரபஞ்ச ரீதியான பிரபஞ்சம் அனைத்தையும் தழுவிய நிலையில் இருப்பது, அதுதான் யூனிவர்சல் ஸ்டேட். அப்புறம் இண்டிவிஜுவல் லெவல்ல இருக்கு. எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தை நாம் டிரான்செண்டன்ட் பீயிங் அப்படின்னு அழைக்கின்றோம், சச்சிதானந்தம் என்று அழைக்கின்றோம், புருஷோத்தமா கான்சியஸ்னஸ் என்று அழைக்கின்றோம், சுப்ரீம் என்று அழைக்கின்றோம், வெவ்வேறு பெயரிட்டு அழைக்கின்றோம். அதனுடைய அடிப்படை அம்சம் என்ன? அனைத்தையும் கடந்த நிலை என்பது. இந்த அனைத்தையும் கடந்த நிலை என்பது அந்த ஏகமான நிலை. ஆனால் அந்த நம்ம இந்த ரிக்வேதத்தில் பார்த்தபடி ஏகமான நிலையில் இருப்பதில்லை. அது சிருஷ்டிக்கும் பொழுது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, இந்த பிரபஞ்சத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒன்றாக இருப்பது, ஏகமாக ஒன்றாக இருப்பது, அது பன்மையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒன் ஆஸ் மெனி தான். இங்க மெனி அப்படிங்கிறது மெனி என்பது தனித்தனியாகவும் அதனுடைய கூட்டுத்தொகை ஏகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஒன்றுதான் பலவாறாக காணப்படும் அனைத்திலையும் முழுமையாக இருக்கின்றது. முழுமை என்பது எந்த நிலையிலும் குறைந்து விடுவதே இல்லை, பன்மைத்தன்மையிலும். ஆனால் இந்த பன்மைத்தன்மை மெனி அதனுடைய வெளிப்பட்டிருக்கும் நிலை, அந்த நிலையில நமக்கு எவ்வாறு அது காணப்படுகின்றது என்றால் பிரிவுபட்ட நிலையில் இருப்பது போல் காணப்படுகின்றது. இட் அப்பியர்ஸ் டு அஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் டிவைடட். நமக்கு அவ்வாறு தோன்றுகின்றது. ஆனால் இந்த பிரபஞ்ச ரீதியாக இருக்கக்கூடிய அந்த இறையம்சம் யூனிவர்சல் பீயிங் தனிப்பட்ட நிலையில் இருப்பதை நாம் இண்டிவிஜுவல் பீயிங் என்கின்றோம். பிரபஞ்ச ரீதியில் இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தை யூனிவர்சல் பீயிங் என்று கூறுகின்றோம். அதனுடைய சாராம்சம் எசென்ஷியாலிட்டி, அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த அம்சமும் பன்மையாக இருக்கக்கூடிய இந்த அம்சமும் ஒன்றினை ஒன்று நன்றாக அறிந்த வண்ணம் இருக்கின்றது. ஒன்றினை ஒன்று அறிந்த வண்ணம் இருப்பது மட்டுமல்லாமல் ஒன்றினுள் மற்றொன்றும் இருக்கின்றது. இதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? Since Brahman is in the essentiality of its universal being, since Brahman is in the essentiality of its universal being, a unity and a multiplicity aware of each other அப்படிங்கிறார். அதனுடைய எசென்ஷியாலிட்டியில போனோம் அப்படின்னா யூனிட்டியும் இருக்குது, மல்டிப்ளிசிட்டியும் இருக்குது. இரண்டுமே ஒன்றை ஒன்று நன்கு அறிந்த வண்ணம் இருக்கின்றது. அவேர் ஆஃப் ஈச் அதர் அண்ட் இன் ஈச் அதர், ஒன்றினுள் மற்றொன்று தன்னை அறிந்த வண்ணமும் இருக்கின்றது. பிரிக்கவே முடியாத நிலையில இருக்குதுங்க. ஆனால் அந்த பரம்பொருள் எவ்வாறு இருக்கின்றது? அவ்வாறு இருந்தாலும் கூட இதையும் கடந்த நிலையில் அது இருக்கின்றது இல்லையா? பரம்பொருள் இந்த ஏகமாக இருக்கும் அம்சம், பன்மையாக இருக்கும் அம்சம், இந்த நிலைகளை கடந்த நிலையிலும் அது இருக்கின்றது. இந்த இரண்டு நிலைகளையும் தன்னுள் அடக்கிய வண்ணமும் இருக்கின்றது. இந்த இரண்டு நிலைகளையும் நன்கு தான் உணர்ந்த வண்ணமும் இருக்கின்றது. இதுதான் அடிப்படை இறை அம்சத்தினுடைய நிலை. இதை பற்றி நமக்கு நன்றாக தெரியும், இதுக்கு நமக்கு சந்தேகமே தேவையில்லை. அவ்வாறு இருக்கையில் அறியாமை என்பது எவ்வாறு ஏற்படுகின்றது என்றால், இது அடிப்படை அம்சமாக, இத்தகைய அம்சங்கள் எல்லாம் பரம்பொருளினுடைய அடிப்படை அம்சமாக இருக்கும் நிலையில் அறியாமை என்பது அந்த நிலையில் உருவாகி இருக்க முடியாது. எந்த நிலையில் உருவாகி இருக்க முடியும் என்றால், இதற்கு
கீழ்ப்படிந்துள்ள இதனுடைய தொடர்பாக கீழ்ப்படிந்து ஏற்பட்டுள்ள ஏதோ ஒரு நிலையில்தான் அது பிற்பாடு ஏற்பட்டிருக்க வேண்டும். Ignorance can only come about as a subordinate phenomenon. Subordinate phenomenon என்ன அர்த்தம்? ஒன்று இருக்கின்றது, அதிலிருந்து மற்றொன்று அதனுடைய ஒரு துணை செயலாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல். அதுதான் subordinate phenomenon. அந்த நிலையில் தான் அறியாமை உருவாக்கி இருக்க வேண்டும். எதன் மூலம் உருவாகி இருக்க வேண்டும் என்றால், அந்த எது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, அந்த சித் சக்தி, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதனுடைய ஒரு குவிப்பு, பை சம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது, உணர்வு நிலையினுடைய குவிப்பு என்பது எந்த நிலையில் தன்னை அமிழ்த்துக் கொள்கின்றது என்றால், ஒரு பகுதியான ஒரு அறிவு, பகுதியான ஞானம், பார்ட் நாலேஜ் என்கின்ற நிலையில் தன்னை அமிழ்த்துக் கொள்கின்றது. Concentration of consciousness absorbed in a part knowledge அல்லது a part action of the being. ஒன்று பார்ட் நாலேஜ் அல்லது ஒரு பகுதியான செயல், அந்த பரம்பொருளினுடைய ஒரு பகுதியான செயல், அந்த நிலையில் தன்னை முழுவதுமாக அமிழ்த்துக் கொள்கின்றது. அவ்வாறு தன்னை அமிழ்த்துக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், மற்றவை அனைத்தும் அதனுடைய கவனத்தில் இருந்து விலக்கப்படுகின்றன. மற்றவை அனைத்தும் அதனுடைய கவனத்தில் இருந்து விலக்கப்படுகின்றன. எக்ஸ்க்ளூடிங் த ரெஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் அவேர்னஸ். இவ்வாறு தான் அறியாமை என்பது உருவாகின்றது என்பதை பகவான் போன சாப்டர்ல இதே கருத்தை தான் கூறியிருந்தார். ஒரு தொடர்ச்சியின் பொருட்டு பகவான் அதே கருத்தை மீண்டும் இங்கு கோரி இதிலிருந்து துவங்குகின்றார். அடுத்தது போகிறோம். There may be either a concentration of the one in itself to the exclusion of the many, or of the many in their own action to the exclusion of the awareness of the one, or of the individual being in himself to the exclusion both of the one and the rest of the many, who are then to him separated units not included in his direct awareness. Or again, there may be or there may intervene at a certain point some general rule of exclusive concentration operative in all these three directions, a concentration of separative active consciousness in a separative movement, but this takes place not in the true self, but in the force of active being in Prakriti. Thank you, sir. படிக்கட்டுமா சார்? This concentration of consciousness happens in three ways. There may be a concentration of the one in itself to the exclusion of the many. There may be a concentration of the many in their own action to the exclusion of the all awareness of the one. There may be a concentration of the individual being in himself to the exclusion both of the one and the rest of the many, who are considered by him as separate units and not included in his direct awareness. Or there may intervene at certain point some general rule of exclusive concentration operative in all these three directions. It is a concentration of separative active consciousness in a separative movement. But this takes place not in the true self, but in the force of active being in Prakriti. Thank you, sir.
தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் பார்த்தோம். அது 3 வழிகளில் நடைபெறுகின்றது. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் 3 வழிகளில் 3 திசைகளில் நடைபெறுகின்றது. ஃபர்ஸ்ட் எப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஒன், அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தன்னில் மாத்திரமே முழு கவனத்தையும் குவித்து அந்த பன்மையில் தன் கவனத்தை முற்றிலுமாக, பன்மையிலிருந்து தன் கவனத்தை முற்றிலுமாக விலக்குகின்றது. இது ஒரு வழி. Concentration of the one in itself to the exclusion of the many. இது ஒன்று. அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் concentration of the many in their own action to the exclusion of the all awareness of the one. ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பன்மையாக இங்கு காணப்படுகின்றது, பன்மையான அம்சங்களாக காணப்படுகின்றது. இந்த பன்மையான அம்சங்கள் ஒட்டுமொத்தமாக நன்றாக இதுல கவனிக்கணும். பன்மையான அம்சங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய செயல்பாட்டில் என்ன செய்கின்றன என்றால், அந்த ஏகமாக இருக்கும் அம்சத்தை தங்களுடைய கவனத்தில் இருந்து விலக்குகின்றன. Concentration of the many in their own action to the exclusion of the all awareness of the one. முதல்ல சொன்ன பாயிண்டினுடைய கான்ட்ரா அது. பன்மையாக இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த ஏகமான அம்சத்தின் இருந்து தங்களுடைய கவனத்தை முழுவதுமாக அது குறித்த கவனத்தை, ஏகமான அம்சம் குறித்த கவனத்தை விலக்குகின்றன, ஒட்டுமொத்தமாக விலக்குகின்றன. இது செகண்ட் ஸ்டேஜ். மூன்றாவது நிலை, இது படிப்படியாக கீழே இறங்கி அவர் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், டிரான்சென்டன்ட் ஸ்டேஜ். அடுத்தது யூனிவர்சல் ஸ்டேட். மெனி அப்படிங்கிறது யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ் என்ன செய்கின்றது? ஏகமாக இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றது. செகண்ட் ஸ்டேஜ். மூன்றாவது இண்டிவிஜுவல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3 நிலைகளில் இறை அம்சம் இந்த பிரபஞ்ச தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இண்டிவிஜுவல் பீயிங். இந்த இண்டிவிஜுவல் பீயிங் என்ன செய்கின்றது? தனிப்பட்ட அம்சங்கள், தனிப்பட்ட வெளிப்பாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தன்னில் மாத்திரமே தன்னுடைய கவனத்தை குவித்துக் கொள்கின்றது. ஸோ தன்னில் கவனத்தை குவித்துக் கொள்ளும் பொழுது மற்ற 2 அம்சங்கள், முதல்ல குறித்த அந்த 2 அம்சங்களும் அதனுடைய கவனத்தில் இருப்பதில்லை, இல்லையா? அந்த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் both the one and the rest of the many. எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏகமான அந்த பரம்பொருள் குறித்த நிலை குறித்தும் அதனுடைய கவனம் அந்த நிலையில் அதனுடைய கவனத்தில் இருப்பதில்லை. அதே போல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பன்மையான அம்சங்கள் குறித்தும் தங்களுடைய கவனத்தில் வைப்பதில்லை. தன்னில் மாத்திரமே தன்னுடைய கவனத்தை குவித்துக் கொள்கின்றது. மற்ற தனித்தனியாக இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் தன்னிலிருந்து பிரிந்த தனித்தனியான அமைப்புகளாக கருதப்படுகின்றன. அதனுடைய நேரடியான ஒரு கவனத்தில் இருப்பது இல்லை. இந்த 3 நிலைகளை பகவான் விளக்குகின்றார். ஏகமாக இருக்கும் ஒன்று தன்னில் மாத்திரமே கவனத்தை குவித்துக் கொண்டு பன்மை குறித்த கவனத்திலிருந்து விலகி இருத்தல், அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது பன்மையான அம்சங்கள்
ஏகமாக இருக்கக்கூடிய அந்த அம்சம் குறித்த முற்றிலும் அறியாமையில் இருத்தல், விலகி இருத்தல். ஆல் அவேர்னஸ்னா அது குறித்த அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருப்பது. மூன்றாவது, தனித்தனியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் தன்னில் மாத்திரமே கவனத்தை குவித்து மற்ற தனித்தனியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் குறித்த அறியாமையிலும், இவையெல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த நிலை குறித்த அறியாமையிலும் இருத்தல். இதுதான் 3 நிலைகளாக பகவான் குறிப்பிடுகின்றார். இது மாத்திரம் அல்ல, இன்னொரு நிலையும் பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் or again there may be or there may intervene at a certain point some general rule of exclusive concentration operative in all these 3 directions, a concentration of separative active consciousness in a separative movement. இது எப்படின்னா, இது பியூர்லி எந்த நிலையில் ஏற்படுகின்றது என்றால், இந்த சக்தியினுடைய வெளிப்பாட்டில் செயல்பாட்டில் நடைபெறுகின்றது. இத நன்றாக புரிந்து கொள்ளணும். முதல்ல சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த கான்சென்ட்ரேஷன் அந்த செல்ஃப் அப்படிங்கிற நிலையில ஏற்படுகின்றது. நம்ம பார்த்தோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு செல்ஃப் அப்படிங்கிறது இருக்குது. அதை சுத்தி அதுக்கு வெளியில சக்தி ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? புருஷா அண்ட் பிரகிருதி அப்படிங்கிற 2 நிலைகள் இருக்கின்றன. இந்த செல்ஃப் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இந்த முதலில் நாம் பார்த்த 3 கவன குவிப்புகளும் காணப்படுகின்றன. ஆனால் இந்த செல்ஃப் ஒவ்வொரு செல்ஃப் அப்படிங்கிறது வெறும் செல்ஃபாகவே இல்லை. அதனுடைய வெளிப்பாடும், அந்த சக்தியினுடைய வெளிப்பாடும் இங்கு காணப்படுகின்றது. அதனுடைய செயல்பாடும் காணப்படுகின்றது. 3 நிலைகளிலுமே இந்த சக்தியினுடைய வெளிப்பாடுகளை காண்கின்றோம். தனித்தனியான இயக்கங்களும் காணப்படுகின்றன. 3 நிலைகளிலும் அந்த தனியாகவும் இருக்கும் அந்த செல்ஃப், அதனுடைய தனியான கான்சென்ட்ரேஷன், அதை ஒட்டிய சக்தியினுடைய செயல்பாடு, ஒவ்வொரு நிலையிலும் அதனுடைய தொடர்புள்ள சக்தியினுடைய செயல்பாட்டிலும் தனித்தனியான கவன கூர்ப்புகளும் காணப்படுகின்றன. இதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? Or again, there may be or there may intervene at a certain point some general rule of exclusive concentration operative in all these 3 directions, a concentration of separative active consciousness in a separative movement. ஒரு இயக்கம் நடைபெறும் பொழுது அந்த தனியான அந்த ஒரு குவித்துக் கொள்ளுதல், உணர்வு நிலையினுடைய குவிப்பு ஏற்படுகின்றது. இது எங்க ஏற்படுகின்றது? இந்த நிலை எங்க ஏற்படுகின்றது என்றால், அந்த செல்ஃப், ஏனென்றால் இந்த ஒவ்வொரு நிலையிலும் பார்க்கிறோம், புருஷா இருக்கின்றது, பிரகிருதி அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலையிலும் இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம் இல்லையா? செல்ஃப் அப்படிங்கிறதுக்கோ கரஸ்பாண்டிங் சக்தி ஆஸ்பெக்ட் எவ்வாறு எல்லா நிலையிலும் இருக்கின்றது என்பதை அறிகின்றோம். அந்த எல்லா நிலையிலும் இந்த சக்தியினுடைய ஆஸ்பெக்ட்ல இதே மாதிரி இந்த குவிப்பு என்பது ஏற்படுகின்றது. ஆகையினால இந்த இரண்டாவது சொன்ன இந்த குவிப்பு என்பது எங்கு நடைபெறுகின்றது என்றால், this takes place not in the true self but in the force of the active being. முதல்ல சொன்னது இந்த பீயிங் லெவல்ல, இந்த செல்ஃப் லெவல்ல தனியா இருக்கிறது. நம்ம இரண்டாவது பார்க்கறது அதனுடைய சக்தி ஆஸ்பெக்ட்ல, செயல்படும் சக்தியினுடைய ஆஸ்பெக்ட், அதைத்தான் பிரகிருதி என்று கூறுகின்றோம். This takes place not in the true self but in the force of active being in Prakriti என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
ஸோ இனிஷியலா வந்து அந்த செல்ஃப் நிலையில ஒரு குவிப்பு ஏற்படுகின்றது. அப்புறம் லேட்டரான என்ன நடைபெறுகின்றது, அதனுடைய சக்தி ஆஸ்பெக்ட்ல இதே கவனக்குவிப்பு தனியே தன்னுடைய செயல்பாட்டில் இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் என்பது, பிரத்யேகமான குவிப்பு என்பது சக்தியினுடைய செயல்படும் நிலையில் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். சார், இந்த இடத்துல வந்து இந்த 3 நிலைகளுக்கு ஏதாவது ஒரு டயக்ராம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இது வந்து அதை நம்ம கொண்டு வந்து மனசுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ஆக்ட் பண்ணுறது என்னன்றது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. மேபி செகண்ட் டைம் இதை படிக்கணுமோ என்னமோ தெரியல. இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எது அப்படின்றதுல 3 நிலைகள்னு வந்த 2 நிலை தெரியுன்றது, அது பிரம்மமா இருக்கு, பிரகிருத்தியா பிரிஞ்சு வந்து மேனிஃபெஸ்டேஷன்ல வருது, அது தெரியுது. மேனிஃபெஸ்டேஷன்ல வரும்பொழுது இக்னரன்ஸ் வருது, படிப்படியா வருது அப்படின்றது புரிஞ்சுது. அது கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது. பட் இந்த 3 நிலைகள்ல வந்து அந்த பிரம்மன் எப்படி ஆக்ட் பண்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. முடிஞ்சா நீங்க வந்து அடுத்த கிளாஸ்ல ஏதாவது ஒரு படம் மாதிரி எதுவும் காமிக்க முடியும்னா நல்லா இருக்கும் சார். அது எது எப்படி சேர்ந்துருக்கு அப்படின்றது கொஞ்சம் ஓகே புரியுது ஓகே ஓகே பாருங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் வேணா இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் திருப்பி படிச்சு பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம வீட்டுல ஒரு தடவை படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினோம்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. அதான் இது வந்து முதல் தடவை இப்போ இது என்னன்னா, நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் இதை படிச்சு பார்த்துடுறேன், அதனால எனக்கு புரியும். நீங்க புதுசா தான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறீங்க, இப்ப அதனால கொஞ்சம் கடினமா இருக்கும். அது நீங்க திருப்பி அதை கொஞ்சம் அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். முதல் தடவை நம்ம படிக்கிறதுனால அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இப்ப எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் இதை படிக்கும் பொழுது அப்படிதான் இருந்தது. அப்புறம் அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் செய்யும் பொழுது அவர் என்ன கூறுகின்றார், ஓஹோ இந்த சக்தியா புருஷா பிரகிருதி, சக்தி ஒரு சோல் எலிமெண்ட், அப்புறம் ஃபோர்ஸ் எலிமெண்ட். சோல் எலிமெண்ட் ஃபோர்ஸ் எலிமெண்ட் அப்படிங்கிறது பேசிக் இரண்டும் கலந்ததுதான் அந்த அப்படிதான் பரம்பொருள் இருக்கின்றது அப்படின்னு தெரியும். சக்தி ஆஸ்பெக்ட், இன்னொன்று செல்ஃப் ஆஸ்பெக்ட், இந்த ரெண்டும் அப்படிதான், இரண்டு கலந்துதானே அந்த பரம்பொருள் செயல்படுகின்றது அப்படிங்கிறது தெரியும். முதல்ல சொன்ன 3 பிரிவுகளும் கான்சென்ட்ரேஷன் அந்த பீயிங் செல்ஃப் ஆஸ்பெக்ட்ல இருக்கு. ரெண்டாவது சொன்ன அந்த இது வந்து சக்தி ஆஸ்பெக்ட்ல இந்த பிரிவு என்பது எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் என்பது காணப்படுகின்றது அப்படிங்கிறது தான் பகவான் விளக்குகின்றார். இந்த இது எப்படின்னா, இந்த ரெண்டாவது சொன்ன நிலையில வந்து எப்படி என்ன பகவான் என்ன கூறுகின்றார், பிரகிருத்தில நேச்சர்ல அவ்வாறு நடைபெறுகின்றது என்பது கூறுகின்றார். நேச்சர்ல இவ்வாறு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நடைபெறுகின்றது என்று கூறுகின்றார். நான் மீண்டும் ஒரு தடவை அடுத்த தடவை நான் என்ன செய்கின்றேன், இதை வந்து ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். டு ஹேவ் மோர் கிளாரிட்டி இதனை விளக்குகின்றேன். நீங்க சஜஸ்ட் பண்ண மாதிரி வித் ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம் நான் விளக்குகின்றேன். நாங்களும் அதுக்குள்ள ஒரு தடவை படிச்சுக்கிறோம் சார். அதான் ஒரு தடவை கொஞ்சம் நம்ம அது படிக்கதான் அது வந்து மைண்ட் வந்து அதுக்கு ட்ரெயின் ஆகும். அதனால மீண்டும் அதை நம்ம கான்சென்ட்ரேட் செய்யும் பொழுதுதான் நமக்கு உள்ள அது விஷயம் நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது. முதல்ல படிக்கும் பொழுது அப்படிதான் இருக்கும், எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் பொழுது ஏதோ புரியாத விஷயமா இருக்கின்றது அப்படின்னு இருக்கும். அப்புறம் மைண்ட் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அடுத்த தடவை இதுக்குள்ள போகும்பொழுது நமக்கு மைண்ட்ல இன்னும் அந்த ரிசப்டிவிட்டி அதிகமாயிடும். மோரோவர் நீங்க சஜஸ்ட் பண்ண மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண முடியுமா இருந்தா ப்ரிப்பேர் பண்ணி நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Paragraph 2. This hypothesis we adopt in preference to the others because none of the others taken by itself will hold or will square with all the facts of existence. Integral Brahman cannot be in its integrality the source of the ignorance, because its integrality is in its very nature
all consciousness. The one cannot, in its integral conscious being, exclude the many from itself, because the many would not then at all exist. At most, it can stand back somewhere in its consciousness from the cosmic play so as to enable a similar movement in the individual being. The many in the integrality or in each self of the many cannot be really ignorant of the one or of others, because by the many we mean the same divine self in all, individualized indeed, but still one in conscious being, with all in a single universality, and one too with the original and transcendent being. Thank you, sir. Thank you. Explanation. Padikwa, Yes, yes. we have adopted this hypothesis, the assumption of exclusive concentration in preference to other ideas, because none of the ideas taken by itself will hold good with the facts of existence. Hence, we have thus ruled out the following ideas. Integral Brahman cannot be in its integrality the source of ignorance, because its integrality is in its very nature all consciousness. The one cannot, in its integral conscious being, exclude the many from itself, because then the many would cease to exist. It is the one that manifests as the many. They are not different. At most, it can stand back in its consciousness from the cosmic plane so as to enable a similar movement, that is, cosmic action in the individual being. The many in the integrality or in each self cannot be really ignorant of the one or of other selves. This is because by the many we mean the same divine self in all. It is individualized and yet one in conscious being with all in a single universality. So also it is one with the original and transcendent being. Thank you. Thank you. இதுல அடிப்படையாக ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ளணும். இந்த செல்ஃப் அப்படிங்கிறது செல்ஃப் அப்படிங்கிறோம், இண்டிவிஜுவல் ஆத்மன் அப்படிங்கிறோம், காஸ்மிக்ல காஸ்மிக் செல்ஃப் அப்படிங்கிறோம், யூனிவர்சல் பீயிங் அப்படிங்கிறோம். இதே நம்ம கிட்ட இருக்கிற இண்டிவிஜுவல் சோல் வந்து காஸ்மிக் லெவல்ல இருக்கும்பொழுது அது யூனிவர்சல் சோல் அப்படிங்கிறோம், காஸ்மிக் பீயிங் அப்படிங்கிறோம். அதே இது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கும் பொழுது அதை டிரான்செண்டன்ட் செல்ஃப் அப்படிங்கிறோம், அல்லது வெறும் செல்ஃப் அப்படிங்கிறோம். செல்ஃப், காஸ்மிக் செல்ஃப், இண்டிவிஜுவல் செல்ஃப் அப்படிங்கிறோம். இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது இந்த செல்ஃப் அப்படிங்கிற நிலையில இருக்குமா? செல்ஃப் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நம்முடைய அட் த லெவல் ஆஃப் த சோல் இல்லையா? இண்டிவிஜுவல் சோல், காஸ்மிக் சோல், அப்புறம் டிரான்செண்டன்ட். ஒரே டிவைன் தான், ஒரே டிவைன் தான். அந்த ஒரே டிவைன் தான் காஸ்மிக் பிரபஞ்ச ரீதியாக பிரபஞ்ச இறையம்சமாக இருக்கின்றது, அப்புறம் தனிப்பட்ட இறையம்சமாக இருக்கின்றது. ஸோ இந்த இறையம்சம் தான் 3 நிலைகள்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அறியாமை என்பது இந்த அடிப்படை இறையம்சமாக கருதப்படும் சோல், ஆத்மன், அந்த நிலையில் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னா, தனிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அதே ஆத்மன் தான் அந்த பரம்பொருளினுடைய ஒரே அம்சமாக இருக்கின்றது. பரம்பொருளினுடைய அம்சம் வேறு, தனிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஆத்மன் வேறு என்பது கிடையாது. பிரபஞ்ச ரீதியாக இருக்கக்கூடிய அதே ஆத்மன் தான் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கின்றது.
அதுதான் தனிப்பட்ட ரீதியாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏகமாக இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் அதுதான் பிரபஞ்ச ரீதியாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, தனிப்பட்ட நிலையிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஸோ ஒரே அம்சம்தான், ஒரே டிவைன் ஆஸ்பெக்ட் தான். அது ஃபுல் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதுல அதனுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது? இன்டெகிரலா இருக்கு, முழுமையாக இருக்கு. அந்த நிலையில இந்த நிலையில அறியாமை என்பது இருக்க முடியாது. பகவான் என்ன கோருகின்றார் என்றால், இங்க திஸ் ஹைபாத்திசிஸ் அப்படின்னா ஒரு அசம்ஷன். என்ன அசம்ஷன் நீங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த சக்தியினுடைய வெளிப்பாடு அந்த நிலையில்தான் இந்த கவனக்குவிப்பு ஏற்பட்டு அறியாமை என்பது காணப்படுகின்றது என்கின்ற ஒரு ஹைபாத்திசிஸ் தான் நம்ம எல்லாமே தொடர்கின்றோம். அந்த பரம்பரையினுடைய சக்தியினுடைய வெளிப்பாடு, ஆக்ஷன் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், இந்த நிலையில்தான் இந்த அறியாமை என்பது அந்த சக்தி என்ன செய்கின்றது? பிரத்யேகமாக ஒரு அமைப்பின் மீது தன்னை குவித்துக் கொள்கின்றது. அதன் மூலமாக அறியாமை என்பது காணப்படுகின்றது என்கின்ற ஒரு அடிப்படை கருத்தில்தான் நம்முடைய இது குறித்த விளக்கத்தை நாம் அமைத்துள்ளோம். இது ஏன் அவ்வாறு நாம் இதன் அடிப்படையில் குறித்துள்ளோம் என்றால், ஏன் நம்ம சக்தியினுடைய ஆஸ்பெக்ட்ல மாத்திரம் எடுத்திருக்கோம்? அடிப்படையில அந்த முழு பிரம்மனினுடைய அடிப்படை அம்சத்துல இந்த அறியாமை காணப்படுவது இல்லை என்று நாம் உறுதியாக இருக்கின்றோம். அதே சமயம் அதனுடைய சக்தியினுடைய வெளிப்பாட்டில்தான் அந்த சக்தி தன்னை ஏகமாக பிரத்யேகமாக ஒரு இடத்தில் குவித்துக் கொள்வதால் அறியாமை உண்டாகின்றது என்பதை நம்ம ஏன் இதை ஒரு அடிப்படை ஒரு அசம்ஷனாக நாம் எடுத்துள்ளோம் என்றால், பிரம்மன் என்பது முழுமையானது. அதனுடைய அடிப்படை அம்சமே பார்த்தோம் அப்படின்னா முழுமையானது, அது இன்டெகிரல் பிரம்மன். அதுல ஒரு அம்சம் அறியாமைக்குட்பட்டும் மறு அம்சம் முழு ஞானத்தை உடையதாகவும் இருக்க முடியாது. அங்க ஸ்பிளிட் இருக்க முடியாது. அதனால் அங்க அறியாமை என்பது உருவாகுவதற்கு சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அதனுடைய முழுமைத்தன்மை என்பது அதனுடைய முழுமைத்தன்மையினுடைய அடிப்படை அம்சமே என்னவென்றால் அந்த முழு உணர்வு நிலை. இட்ஸ் இன்டெகிராலிட்டி இஸ் இன் இட்ஸ் வெரி நேச்சர் ஆல் கான்சியஸ்னஸ். ஸோ இது நமக்கு புரியுது. பிரம்மன் அதனுடைய அடிப்படை நிலையில இந்த அறியாமை என்பது உருவாகி இருக்க முடியாது அப்படிங்கிறது. அதே போல the one cannot in its integral conscious being exclude the many from itself. அதே போல இந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பன்மையாக இருக்கக்கூடிய பன்மையாக வெளிப்பட்டு இருக்கும் தன்னுடைய அம்சம் குறித்து தான் அறியாமையில் இருக்க முடியாது. The one cannot in its integral conscious being exclude the many from itself. விளக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஏகமாக இருப்பதுதான் பன்மையாக காணப்படுகின்றது. ஏகம் ஒரே விஷயம்தான். ஒரே ஒரு பொருள் தன்னை வெளிப்படுத்தி பன்மையாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால ஒன்றை விளக்கும் பொழுது மற்றொன்று இல்லாமல் போய்விடும்.
ஆகையினால அந்த பன்மையை விலக்கி அந்த ஒருமை என்பது பிரத்யேகமாக இருக்க முடியாது. ஏன்னா ஒருமை என்பதுதான் பன்மையாக இங்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. வேண்டுமென்றால் அந்த பன்மையாக காணப்படும் அமைப்பின் பின்புலத்தில் வேண்டுமென்றால் அந்த ஒருமை இருக்கலாமே ஒழிய அதிலிருந்து முற்றிலுமாக தன்னை விலக்கிக் கொள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அட்மோஸ்ட் it can stand back somewhere in its consciousness from the cosmic play so as to enable a similar movement in the individual being. அதே போல இந்த பலவாறாக பன்மையாக காணப்படும் அம்சங்களும் பார்த்தோம் அப்படின்னா the many in the integrality or in each self of the many cannot really ignorant of the one or of the others. பன்மையாக காணப்படும் அந்த அம்சம் இறையம்சம் அதனுடைய முழுமையான தன்மையில் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பரையினுடைய அம்சம் குறித்தோ அல்லது மற்றவை குறித்தோ அறியாமையில் இருக்க முடியாது. என்ன காரணம் என்றால் இந்த பன்மை என்பது என்னவென்றால் உண்மையிலேயே என்னவென்றால் அந்த ஒரே இறையம்சத்தினுடைய வெளிப்பாடுதான். இங்க அதனால டிஃபரன்ஸே வர்றதில்லை. The many in the integrality or in each self of the many cannot be really ignorant of the one or of the others, because by the many we mean the same divine self in all. Individualized indeed, but still one in conscious being with all in a single universality. தனிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட ஒரே அமைப்பு தான் பிரபஞ்சம் தழுவிய நிலையிலும் ஒரே அம்சம்தான் காணப்படுகின்றது தனிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட. அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் அந்த ஏகமாக ஆதி நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒருமை என்கின்ற அம்சத்துடனும் இணைப்பிரியாது ஒன்று கலந்து இருக்கின்றன. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கோல்டு இருக்கு. அந்த கோல்டு அதுதான் பேசிக் மெட்டீரியல்னு வச்சுக்கலாம். ஒரு கோல்டு இருக்கு, அதுதான் பேசிக் மெட்டீரியல். அந்த அந்த அதுதான் அதிலிருந்து வேறொரு ஒட்டுமொத்தமான ஒரு வெளிப்பாடு அதே கோல்டில் அது கோல்டினுடைய எந்த தன்மையும் குறையாமல் வேறொரு அதனுடைய வெளிப்பாடு ஏற்படுகின்றது. அதனுடைய தன்மையில எந்த விதமான மாற்றமும், அதனுடைய எசன்ஸ்ல எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் வேறொரு அமைப்பும் உருவாகுகின்றது. அந்த வேறொரு அமைப்பும் எவ்வாறு உருவாகுகின்றது என்றால் தனித்தனி அமைப்புகளாக உருவாகுகின்றன. தனித்தனியாக காணப்படும் அமைப்பும் அந்த எதில் இருந்து அந்த அமைப்புகள் வந்ததோ அந்த அமைப்பும் வேறு என்று கூற முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா எல்லாமே கோல்டு தான். இந்த கோல்டு தான் ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கின்றது. அப்புறம் அதிலிருந்து பல்வேறு தனித்தனி கட்டிகளாக காணப்படுகின்றது. தனித்தனி கட்டிகளிலிருந்து வெவ்வேறு ஆபரணங்களை செய்கின்றோம். இப்ப இந்த ஆபரணம் வேறு, அந்த கோல்டு அடிப்படையான மூலமான கோல்டு வேறு என்று நம்மால கூற முடியாது. கோல்டு தான் வெவ்வேறு நிலைகளில் காணப்படுகின்றது. அதே போலதான் இந்த பரம்பொருளும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை அம்சம் பகவான் கூறுவது இங்க அதனுடைய அடிப்படை ஆஸ்பெக்ட்ல, செல்ஃப் ஆஸ்பெக்ட்ல, சோல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய எசென்சியல் எலிமெண்ட்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை, மாறுபாடே கிடையாது அங்க. ஆகையினால இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அறியாமை என்பதற்கு காரணம் இருப்பதற்கு சான்ஸ் கிடையாது. இதைத்தான் பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். Ignorance is therefore not the natural character of the consciousness of the soul, even of the individual soul. It is the outcome of some particularizing action in the executive conscious force when it is absorbed in its works and forgetful of self and of the total reality of the nature.
This action cannot be that of the whole being or of the whole force of being. For the character of that completeness is whole consciousness and not partial consciousness. It must be a superficial or partial movement absorbed in a superficial or partial action of the consciousness, and the energy concentrated in its formation, oblivious of all else that is not included in the formation or not there overtly operative. Ignorance is nature's purposeful oblivion of the self and the all, leaving them aside, putting them behind herself in order to do solely what she has to do in some outer play of existence. Thank you, sir. Thank you, Mother. Thank you. Thank you. Explanation படிங்க. படிக்கவா? Yes. Therefore, we conclude that ignorance is not the natural character of the consciousness of the soul, even of the individual soul. Then, how did the ignorance come about? We know that it is the conscious force that is the creator of things in the universe. In its particularizing executive action, it is absorbed in its works and is forgetful of the self and of the total reality of the nature. Therefore, the ignorance is the outcome of this particularizing action of the conscious force. This action does not involve the whole being, its integral being, or of the whole force of being. Because the character of that completeness, that is integrality, is whole consciousness and not partial consciousness involving ignorance, then it must be a superficial or partial movement of the consciousness and the energy absorbed in a superficial or partial action. It is concentrated in its formation, oblivious, that is completely unaware of all else that is not included in the formation or not there openly operated, that is significant. Ignorance is nature's purposeful oblivion of the self and the all, leaving them aside, putting them behind herself so that she can do solely what she has to do in some outer play of existence. Thank you. Thank you. ஒரு அடிப்படை கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பகவான் அடிப்படை சொல்லக்கூடிய அடிப்படை கருத்து என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அட் த லெவல் ஆஃப் த சோல் அங்க வந்து செப்பரேஷன் கிடையாது, அதனால் இக்னோரன்ஸ் கிடையாது. இது அடிப்படை கருத்து. இதுதான் புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம வந்து என்னுடைய சோல், இன்னும் மற்றவருடைய ஆன்மா என்றெல்லாம் கூறினாலும் உண்மையிலேயே பார்த்தோம் என்றால் they are not separated. நாம் வேறு மற்றவர் வேறு என்று நாம் கூறும் பொழுது எதன் அடிப்படையில் நாம் அவ்வாறு கூறுகின்றோம் என்றால், இந்த புற அமைப்பு உடல் மனம் பிராணமயம் அதை வைத்துக் கொண்டுதான் நாம் வந்து அவ்வாறு கூறுகின்றோம் ஒழிய, அடிப்படை ஆன்ம ரீதியில பார்த்தோம் அப்படின்னா there is no separation. அது நம்மால உணர முடியல, பட் தட் இஸ் த ட்ரூத். ஆகையினால் என்ன அடிப்படை உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த செப்பரேஷன் என்பது எந்த ரீதியில் ஏற்படுகின்றது என்றால் அவுட்டர் பீயிங், அதுதான் பிரிவினைக்கு அடிப்படையாக அமைகின்றது. இது ஒரு அடிப்படை கருத்தை புரிந்து கொள்ளணும். இந்த கருத்துக்களை புரிந்து கொண்டால்தான் இந்த பகவான் சொல்லக்கூடிய கருத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆன்மன் என்பது, இண்டிவிஜுவல் சோல் என்பது அது தனியே செயல்படும் அமைப்பா என்றால் இல்லை. அது அந்த பரம்பொருளுடன் இரண்டர கலந்திருக்கின்றது, இல்லையா? இட் இஸ் ஒன் வித் த டிரான்செண்டன்ட் ஆல். இட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் வித் த டிரான்செண்டன்ட். இரண்டர கலந்து தன்னை அடையாளம் கண்டு எப்பொழுதுமே இணைந்து இருப்பது.
தனிப்பட்ட ஆன்மன் என்பது அந்த பரம்பொருளினுடைய ஆன்மனுடன் இரண்டர கலந்தே இருப்பது. ஆகையினால ஆன்ம ரீதியில பார்த்தோம் அப்படின்னா there is no separation. எங்க செப்பரேஷன் என்பது ஏற்படுகின்றது என்றால் நம்முடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. ஏன் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அந்த ரீதியில செப்பரேஷன் ஏற்படுகின்றது என்றால் அது நம்மளுடைய ஆன்மனுடன் தொடர்பற்றதாக இருக்கின்றன. இந்த 3 அம்சங்களும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மனுடன் தொடர்பற்றதாக இருப்பதனால்தான் நமக்கு வந்து இந்த செப்பரேஷன், இந்த டிவிஷன் எல்லாமே ஏற்படுகின்றது. உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், என்ன கூறுகின்றோம்? ஒரே குடும்பம் என்று கூறுகின்றோம். ஏன் ஒரே குடும்பம் என்று கூறுகின்றோம்? இந்த க்ளோஸ்னஸ், நெருக்கம், இமோஷனல் பாண்ட், இதை வைத்து கூறுகின்றோம். இந்த 4 பேரும் பார்த்தோம்னா 4 பேரும் 4 வெவ்வேறு உடல்கள் தான். இருந்தாலும் அவர்களை நாம் ஒரே குடும்பம் என்று கூறுகின்றோம். அந்த ஒன்னஸ் ஆஃப் ஃபீலிங் இருக்கின்றது. ஆனால் இது நம்ம மேற்புறத்தில் இவ்வாறு கூறுகின்றோம். மேற்புறத்துல நம்ம ஒரு சூப்பர்ஃபிஷியலாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்னஸ் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற நிலையில ஒன்னஸ் நம்ம நெருக்கத்தை வைத்துக்கொண்டு கூறுகின்றோம். இதைவிட ஆழமான நிலையில் காணப்படும் நெருக்கம் தான் நம்மளுடைய ஆன்ம ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது. அங்க வந்து இந்த நெருக்கம் என்பது ஒரு குடும்பம் என்கின்ற ரீதியில் அதில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கு இடையே காணப்படும் நெருக்கத்தை விட இந்த ஆன்ம ரீதியில் இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது பார்த்தோம் அப்படின்னா பிரிக்கவே முடியாதது. அந்த கிரேட்டர் சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எங்க இருக்குன்னா ஆன்ம ரீதியாக இருக்கின்றது. அதில்தான் பகவானும் அன்னையும் என்ன கூறுகின்றார்கள்? இந்த ஏன் பகவானும் அன்னையும் அந்த சூப்ரமெண்டலைசேஷன் ஆஃப் பாடி, உடலை வந்து அதிமானச நிலைக்கு திருவுருமாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்றால் அந்த நிலையில அந்த உடலும் என்னாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். திருவுருமாற்றம் அடைந்த நிலையில அந்த ஒன்னஸ், அந்த பாடி, மைண்ட், லைஃப் அந்த நிலையில காணக்கூடிய அந்த பிரிவினை என்பது அந்த நிலையில் மறைந்து விடும். அதற்காகத்தான் ஆன்ம ரீதியில் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒருமை என்பது உடல், மனம், வாழ்வு என்கின்ற ரீதியிலும் வந்துவிடும். பிரிவினை என்பது மறந்துவிடும். எப்பொழுது என்றால் அதிமானச திருவுருமாற்றம் அடைந்த நிலையில் அதுவும் அந்த நிலையும் வந்துவிடும். அதற்காகத்தான் அவர்கள் பாடுபட்டார்கள். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த இக்னோரன்ஸ் என்பது ஆத்மன் என்கின்ற நிலையில் கிடையாது. அடிப்படை கருத்தாக புரிந்து கொள்ளணும். ஆத்மன் என்கின்ற நிலையில சோல் லெவல்ல இக்னோரன்ஸ் என்பது கிடையாது. அது எந்த நிலையில் காணப்படுகின்றது என்றால் அந்த சித் சக்தியினுடைய செயல்பாடு அது தன்னுடைய செயல்பாடுகளில் இயங்கும் நிலையில் ஏதோ ஒரு நிலையில் தன்னை முழுவதுமாக தன்னுடைய கவனத்தை குவித்துக் கொள்கின்றது. முழுவதுமாக தன்னை மறந்த நிலையில் ஒரு இடத்தில் ஒரு நிலையில் தன்னை கவனத்தை குவித்துக் கொள்வதால் மற்றவை குறித்து அறியாமையில் இருக்கின்றது. ஆதலால் அந்த அறியாமை என்பது ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த மேலும் பகவான் இங்கே ஒரு முக்கியமான கருத்தையும் இங்கு கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால் இந்த இக்னோரன்ஸ் என்பது இயற்கை ஒரு நோக்கத்திற்காக வேண்டுமென்று ஏற்படுத்தி கொண்ட ஒரு நிலை என்று கூறுகின்றார். Ignorance is nature's purposeful oblivion of the self and the all. அந்த பிரகிருதி என்ன செய்கின்றது? தனக்கு பின்னால் இருந்து இயங்கும் அந்த புருஷா,
அந்த செல்ஃப் அது குறித்த அறியாமையில் தன்னை வேண்டுமென்றே அமிழ்த்திக் கொள்கின்றது என்று கூறுகின்றார். Ignorance is nature's purposeful oblivion of the self and the all, leaving them aside, putting them behind herself in order to do solely what she has to do in some outer play of existence. இயற்கை ஏதோ ஒரு காரணத்திற்காக இங்கு பிரபஞ்சத்தில் ஒரு நோக்கத்துடன் இயங்குகின்றது. அவ்வாறு இயங்கும் பொழுது தன்னுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்து கொள்ள தனக்கு பின்னால் இருந்து இயங்கும் அந்த சோல் எலிமெண்ட், புருஷா எலிமெண்ட், அது குறித்த அறியாமையில் வேண்டுமென்றே தன்னை அமிழ்த்திக் கொள்கின்றது. ஆகையினால இங்கு எதனுடைய நேச்சர், பிரகிருதி என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஃபோர்ஸ் தான், கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். அது தன்னை வேண்டுமென்றே அறியாமையில் அமைத்துக் கொள்கின்றது. அடிப்படையில் என்ன உண்மையை பகவான் விளக்குகின்றார் என்றால், அறியாமை என்பது ஆன்ம ரீதியினுடைய அம்சம் அல்ல என்று குறிப்பிடுகின்றார். இட் இஸ் நாட் த நேச்சுரல் கேரக்டர் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஆஃப் த சோல். ஈவன் தனிப்பட்ட ஆன்மன் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது அறியாமையில் ஒரு காலம் இருப்பதில்லை என்று கூறுகின்றார். அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், வெளியிலிருந்து செயல்படும் சித் சக்தி, அதுதான் அதனுடைய செயல்பாட்டுல ஒரு குறிப்பிட்ட செயலில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அது தன்னுடைய கவனம் முழுவதையும் ஒரு இடத்தில் குவித்து கொண்டு, ஒரு அம்சத்தில் குவித்து கொண்டு மற்றவை குறித்த முழு அறியாமையில் தன்னை அமிழ்த்திக் கொள்கின்றது. அதனால் பகவான் என்ன கூறுகின்றார்? Ignorance is the outcome of this particularizing action of the consciousness force. சித் சக்தியினுடைய ஒரு குறிப்பிட்டு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் செயல்பாட்டினால் ஏற்படும் ஒரு விளைவு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது பகவான் முக்கியமான இன்னொரு கருத்தையும் கூறுகின்றார். அது முழு ஜீவனையும், அந்த ஹோல் பீயிங், அந்த முழு ஜீவனையும் அது இந்த அறியாமையில் ஈடுபடுத்தி கொள்வது இல்லை என்று கூறுகின்றார். அவ்வாறு அறியாமையில முழு ஜீவனும் தன்னை ஏற்படுத்திக் கொள்கின்றதா, முழு பிரம்மமும் தன்னை ஏற்படுத்திக் கொள்கின்றதா என்றால் இல்ல. பிரம்மனுடைய அந்த செயல்படும் சக்தியினுடைய அந்த ஆஸ்பெக்ட் தான் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றதை ஒழிய ஒட்டுமொத்த பிரம்மமும் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது இல்லை. அதனால்தான் பகவான் இதை கிளாரிஃபை பண்றார். It does not involve the whole being or of the whole force of being. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஹோல் பீயிங் அப்படிங்கிறது பிரம்மனுடைய ஒட்டுமொத்த அமைப்பு என்பது முழுமையான உணர்வு நிலையை தன்னுள் கொண்டது. அது அங்க அறியாமையில் இருப்பதற்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு கிடையாது. அதனுடைய சக்தியினுடைய ஒரு சக்தி செயல்படும் பொழுது ஒரு நிலையில் தன்னுடைய கவனத்தை குவித்துக் கொள்வதால் இந்த அறியாமை ஏற்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். It must be a superficial or partial movement of the consciousness and the energy absorbed in a superficial or partial action. அதுதான் இந்த அறியாமையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். அது ஒரு கான்சென்ட்ரேஷன், அது ஒரு அமைப்பில் தன்னை முழுவதுமாக தன்னுடைய முழு செயல்பாட்டையும் அங்கு குவித்துக் கொள்கின்றது. இட் இஸ் அ கான்சென்ட்ரேட்டட் இன் இட்ஸ் ஃபார்மேஷன். அவ்வாறு இருக்கும்பொழுது என்ன நடைபெறுகின்றது? மற்றவை குறித்த முழு அறியாமையில் இருக்கின்றது. அப்ளிவியஸ் ஆஃப் ஆல் எல்ஸ், தட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஃபார்மேஷன். ஒரு வடிவத்தை உருவாக்குகின்றது அந்த சக்தி, ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது. அவ்வாறு உருவாக்கும் பொழுது மற்ற அமைப்புகள் குறித்தோ மற்றவை குறித்தோ முழு அறியாமையில் இருக்கின்றது. இது வேண்டுமென்றே தன்னை அந்த செயலில் ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இதனால் தான் அறியாமை என்பது உருவாகின்றது என்று கூறுகின்றார். ஸோ இந்த அடிப்படையாக பகவான் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், ஒன்று, எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த சோல் எலிமெண்ட் இருக்கு, இண்டிவிஜுவல் டிவைன் எலிமெண்ட், பிரபஞ்ச ரீதியான எல்லாம் கடந்த நிலை. இந்த சோல் எலிமெண்ட் அப்படிங்கிறதுல அறியாமை என்பது காணப்படுவதில்லை. அந்த சோலினுடைய ஆன்ம ரீதியினுடைய அந்த சக்தியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஸ்பெக்ட், சித் சக்தியினுடைய செயல்பாடு தன்னை வெளிப்பட்டு செயல்படும் பொழுது ஏதோ ஒரு அமைப்பில்
ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் தன்னுடைய கவனம் முழுவதையும் செயல்படுத்தி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது மற்ற அமைப்புகள் குறித்த அறியாமையில் அது தன்னை அமைத்துக் கொள்கின்றது. ஆதலால் இது ஆன்ம ரீதியான ஒரு அறியாமை என்பது இல்லை, அந்த சக்தியினுடைய செயல்பாட்டினுடைய பிரத்யேகமான ஒரு கவன குவிப்பு அதன் விளைவாக ஏற்படும் அறியாமை என்று குறிப்பிடுகின்றார். சோ எங்க ஏற்படுகின்றது இந்த அறியாமை என்பது? அட் த லெவல் ஆஃப் பிரகிருதி, ஃபோர்ஸ் ஆஸ்பெக்ட்ல தான் அறியாமை ஏற்படுகின்றது ஒழிய சோல் ஆஸ்பெக்ட்ல அறியாமை இல்லை. இதைத்தான் பகவான் விளக்குகின்றார். சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். சார், இது பிரம்மன் பிரகிருதிக்கு அப்ளை பண்றதையே நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஆன்மாவுக்கும் வெளிப்பட்டு வருது இல்லையா, உடல் மனம் வாழ்வு, அந்த அதுலயும் அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்பதானே நமக்கு அதை பொருத்தி பார்த்துக்க முடியும். அதுதான் என்ன நம்மளுடைய இக்னோரன்ஸ் என்பது மைண்ட், லைஃப் அண்ட் பாடியில தான் இக்னோரன்ட்ல இருக்கிறோம். சோல் லெவல் ignorant, we are not ignorant. அப்ப psychic being knows the union with the Brahman, yes, but because of these three things it has been put into ignorance. அப்படியா? because of these three things அது வெளியில வரல, அதனால நம்ம இந்த மூணும் அறியாமையில இருக்கு. அது எப்பொழுதுமே இப்ப ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைட் ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது மேல நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயங்களை போட்டு மூடி வச்சிடறோம், இருட்டா இருக்கு. எது இருட்டா இருக்கு? அது மேல உள்ள விஷயங்கள் தான் இருட்டா இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம விளக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா விளக்கு எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு இல்லையா? விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அது மேல மூடி வைக்கிறதுனால எல்லாமே மேல இருக்கிற விஷயம்லாம் இருட்டா இருக்கு. அதுதானே அர்த்தம். அதுக்கு வள்ளலாருடைய இது தத்துவம் அதுதான் இல்லையா? 7 திரைகளை ஜோதி தெரியுது. இப்ப பகவான் சொல்றது எல்லாரும் நமக்குள்ள இருக்கிற இக்னரன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்றதுக்கான இதை மூல காரணத்தை அங்க சொல்றாரு. சோ அதோட இருக்கிறதுதான் உனக்குள்ளயும் இருக்கு அப்படின்றத சொல்ல வர்றாரு இல்லையா? அப்படித்தான் நம்ம நிச்சயமாக ஆன்ம ரீதியில அறியாமை கிடையாது. ஆன்மன் எப்பொழுதுமே அனைத்தையும் அறிந்த வண்ணம் இருக்கின்றது, பரம்பொருளுடன் இரண்டர கலந்திருக்கின்றது. ஆன்மனுடைய செயல்படும் சக்தியாக புறத்தில் இயங்கும் அந்த சக்தி செயல்பாட்டில தான் அறியாமை என்பது ஏற்படுகின்றது. அதனுடைய எக்ஸிகியூட்டிவ் ஃபோர்ஸ், அந்த பிரகிருதி, அதனுடைய நேச்சர் ஃபோர்ஸ், அங்கதான் அறியாமை ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். ஆன்ம ரீதியாக அறியாமை என்பது இருக்கவே முடியாது. டிவைன்ல எப்படி அறியாமை இருக்க முடியாது இல்ல? அதுதான் விஷயம், அதான் சொல்றார் பகவான். டிவைனுடைய செயல்பாடு. சொல்லுங்க மேடம். இல்ல அதனாலதான் இந்த யோகத்துல டிரான்ஸ்பர்மேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு, திருவுருமாற்றம்ன்றது. அப்ப நீ அதெல்லாம் விலக்கி கொண்டு போனே பார்த்தேன்னா உள்ள இருக்கிற ஆன்மனை உன்னால தெரிஞ்சுக்க முடியும். அதுல பிரிவினைன்றதும் கிடையாது, இக்னரன்ஸ் அறியாமையும் கிடையாது, நீயே சுயமா ஒளிர்றத நீயே தெரிந்து கொள்வாய் அப்படின்ற மாதிரி தானே சார் வருது இது இல்லையா? நிச்சயமாக அதான் அங்க இதுல என்ன எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள போக போக சைக்கிக் பீயிங் ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். சைக்கிக் பீயிங் ரியலைஸ் பண்ணும்பொழுது அது ஃபுல் ஆஃப் நாலேஜ், லைட், பீஸ், ஃபுல் ஆஃப் டிவைன் எலிமெண்ட் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அதோட நின்றக்கூடாது அப்படிங்கிறாரு. அதை வைத்துக்கொண்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த சைக்கிக் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிற சைத்திய திருவுருமாற்றத்தை நீங்க உங்களுடைய உடல் மனம் வாழ்வு புறத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை நீங்க அந்த சைத்திய திருவுருமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறார். அப்பதான் உங்களுக்கு வெளியில நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் நம்ம உள்ளுக்குள்ளேயே தியானத்தை கொண்டே இருந்தா ஆன்ம ரீதியில நம்மளுக்கு உண்மையை உணர முடியும். நம்மளுடைய வெளிப்புற இயல்பு அப்படியேதான் இருக்கும்ல, எந்த விதமான மாற்றமும் அடையாத நிலையில இருக்கும். அதனாலதான் இங்க எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய இந்த டிவைன் எலிமெண்ட்டை வைத்துக்கொண்டு வெளியில இருக்கக்கூடிய அறியாமைக்குட்பட்ட அம்சங்களை நம்ம அதனுடைய வெளிச்சத்துக்கு கீழே கொண்டு செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே அந்த வெளிச்சம் உள்ள இருக்கக்கூடிய பல்பு ஞாபகம் வச்சுக்கலாம், அதான் சைக்கிக் பீயிங். வெளியில இருளடைந்த அம்சங்கள் தான் நம்மளுடைய மைண்ட் எல்லாம் அறியாமையில் இருக்கின்றது. அந்த வெளிச்சம் என்ன வெளியில போய் சேரல,
வெளிச்சம் வந்து போனாதானே நம்மளுக்கு மைண்ட் எலிமினேட் ஆகும், பாடி வெயிட் எல்லாம் இதாகும். அந்த வெளிச்சத்தை நம்ம எல்லாத்துக்கும் காமிச்சோம் அப்படின்னா இதெல்லாம் இருள் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ சார், புரிஞ்சது சார், தேங்க்யூ. மேற்கொண்டு நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். மேடம் சஜஸ்ட் பண்ண மாதிரி முதல்ல பார்த்த நம்ம இந்த விஷயங்களை வந்து இன்னும் சற்று தெளிவாக நம்ம வந்து அடுத்த செஷன்ல நம்ம வந்து விளக்கி நம்ம உணரலாம். தேங்க்யூ.